மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் தலைமை ஆசிரியர் திருமதி சத்யவாணி அம்மா அவர்கள் கருத்துரையை கவிதை உரையாக ஆற்ற இருக்கிறார். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தவத்திரு குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் பொன்னார் திருவடிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நீண்ட உரை ஐயா, ஆனால் நிறைய கருத்துக்கள். ஏனோ மாணவர்கள் இல்லையே என்று கருத வேண்டாம், நாங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறோம். அத்தனை கருத்துக்களையும் அழகாக எங்கள் மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். ஏனோ மிக நீண்ட காலம் கழித்து இங்கு வந்திருப்பதால் அவர்கள் கொஞ்சம் அவர்களோடு அளவனாக வேண்டிய சூழல். நானும் உங்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், 5 மணி துளிகள் தான். இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அது இந்த தாய் பள்ளி தந்தது. இங்கு பணியாற்றி கொண்டிருந்த போது வேறு பள்ளிக்கு செல்லும் சூழல் வந்தது. எனது பணி அனுபவம் பற்றி நேர்காணலில் சொன்னது உடனே பணி கிடைத்தது. கனத்த இதயத்தோடு இங்கிருந்து விடைபெற்று சென்றேன். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு நிகழ்வில் என்னை இந்த பள்ளி வரவேற்கும். அந்த வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானங்களுக்கும் நமது முதல்வர் சுஜாதா அவர்களுக்கும் மேலாளர் மற்றும் தினேஷ் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். இன்று அரசு உதவி பெறும் ஒரு பள்ளியில் நான் ஒரு அறிவியல் ஆசிரியர். அந்த ஒரு சிறு கருத்தை பகிர்வதற்காகத்தான் நான் அனுமதி பெற்று இங்கு வந்துள்ளேன். சமுதாயத்தில் கைவிடப்படும் ஆண் குழந்தைகளை நமது திருமணம் அணைத்துக் கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் கைவிடப்படும் பெண் குழந்தைகள் காப்பகங்களில் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய வாய்ப்பு எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கிடைத்தது. 4 மதில் சுவர்களுக்குள் தாய் தந்தை அரவணைப்பின்றி வளரும் பெண் குழந்தைகளின் உளவியல் என்னை எப்போதும் கலங்க செய்கிறது. தாய் தந்தை அரவணைப்பின்றி வளரும் பெண் குழந்தைகளின் உளவியல் எப்போதும் என்னை கலங்க செய்யும். ஆகவே எனது முன்னாள் இந்நாள் மாணவ செல்வங்களே, உங்களோடு பயணிக்கும் பெண் குழந்தைகளை, பெண் ஊழியர்களை சக மனுஷியாக மதியுங்கள். நாம் அறியாத விளிம்பு நிலை பெண்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை நாம் எப்போதும் மதிப்போம். You are blessed always. You are blessed with your parents, relatives and the Swamiji. நமது முருக கடவுள். You are blessed always. இப்போது சிறிதாக எனது பள்ளி அனுபவம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற நினைவே தாய் வழியை நினைவூட்டியது. பாலர் பள்ளி பதின்ம பள்ளியாய் உயர உயர நானும் இந்த பள்ளியில் தடம் பதித்தேன். குருவருளாலும் முருகன் அருளாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பள்ளி இது. மேலாள் ஆசிரியர் இந்நாள் மாணவர் சந்திப்பு என்ற அறிவிப்பு வந்ததிலிருந்து மூளையின் மெமரி சென்டர் சுறுசுறுப்பாகிவிட்டது. பெருமாள் சக்தி மேடம் TRA பள்ளியை வழிநடத்த மீனாட்சி சுந்தரம் ஐயாவின் வழிகாட்டுதலில் திருமதி ராஜகுமாரி நமது பள்ளியை வழிநடத்தி கொண்டிருந்தார். மாணவர்களின் சேர்க்கை அதிகமாக அவர்களை அழைத்து வர வேன் வசதி, பஸ் வசதி, எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க நமது பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை உயர ஆரம்பித்தது. இன்று எத்தனையோ பள்ளிகள் இன்டர்நேஷனல் குளோபல் ஸ்கூல் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆன்மீகமும் அறிவியலும் யோகாவும் இணைந்து உலக தரத்திற்கு உயர்ந்து நிற்கிறது நமது பள்ளி என்பதில் எனக்கு எப்போதுமே பெருமை. அடித்தளம் நன்றாக இருக்க வேண்டும் என ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களை முதல் 5 வகுப்புகளுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று நமது ஐயா சொன்னார்கள். ஒருவேளை அவர்கள் பயிற்சி முடிக்கவில்லை என்றால் தொலைதூர கல்வி மூலம் பட்டம் பயிற்று அவர்கள் வழி செய்து அவர்கள் படித்து இங்கு திரும்பவும் வேலைக்கு சேர்ந்தார்கள். இவையெல்லாம் ஊட்டியின் முன்னாள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு குண்டன் ஐயாவும் குன்னூர் லவ்டேல் பள்ளியை வழிநடத்திய தெய்வ திரு நஞ்சன் ஐயா அவர்களும் இணைந்து இந்த மேன்மையை செய்தார்கள். இன்னொன்றையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன்.
நமது சன்னிதானங்கள் அவர்களின் அருளாட்சி விழா பழனியில் மிகச் செம்மையாக நடத்திட திரு நஞ்சனையா அவர்களையும் இந்நாளில் நினைவு கூற விளைகின்றேன். இன்றைய இந்த பெருவிழாவில் நீண்ட காலம் பாடற் பள்ளியை வழிநடத்திய திருமதி வேலுமணி அவர்களின் பங்களிப்பும், மிக நீண்ட கால முதல்வராக சுஜாதா அவர்களின் பங்களிப்பும் எப்போதும் நம்மால் பெருமிதம் கொள்ளாமல் இருக்க செய்ய முடியாது. The pillars of the TKS family, you, the children, the students, and also the teachers who are giving services more than 2 decades. They are also the pillars. திருமடத்தின் விழாவோ, திருக்கோயிலின் விழாவோ, பள்ளியின் விழாக்களோ ஆசிரியர்களின் 100% பங்களிப்பை எப்போதும் போற்றுதல் வேண்டும். என்னை வழி நடத்திய, நான் எப்போதும் நான் வழி நடத்திய என்று கூற மாட்டேன், என்னை வழி நடத்திய சில மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பெயர்களை சொல்ல குறிப்பிட வேண்டும், ஆனால் காலம் கருதி நான் பெயர்களை குறிப்பிடவில்லை. அவர்களுக்கும் அரசு பள்ளியில் பணி பெற்று சென்ற மிக சிறந்த ஆசிரியர்களான மாடசாமி சார், உமாராணி மிஸ், செல்வி மிஸ், புவனேஸ்வரி மிஸ், குருகாம்பாள், சசிகுமார் சார், KM உமா மகேஸ்வரி, பூமணி மிஸ், இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். அரசு பணி கிடைச்சு இந்த பள்ளியில் இருந்து சென்று அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியரின் மகள். எனவே உடற்கல்வி குறித்து கூடுதல் கவனம் உண்டு. நமது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் தினேஷ் அவர்கள் மாரதி உடற்கல்வி பயிற்சி நிறுவனத்திலிருந்து நேரடியாக அழைத்து வரப்பட்டவர். அவரின் சுறுசுறுப்பும் விளையாட்டின் மீதான அவரின் அக்கறையும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பரந்த விளையாட்டு மைதானமும் ஆண்டுதோறும் விளையாட்டில் நீங்கள் பெற்று வரும் தொடர் வெற்றிகளும் சாட்சி. ஒவ்வொரு கல்வியாண்டின் முடிவிலும் தேர்வு முடிவு வரும் நாளை நான் ஆவலோடு காத்திருப்பேன். அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்பேன். 100% தேர்ச்சி நம் பள்ளி பெறும் என்பதில் எனக்கு என்றும் சந்தேகம் வந்ததில்லை. மாநிலத்தில் அவர்கள் எத்தனாவது இடம் பெறுகிறார்கள் என்பதை ஆவலோடு கேட்டு தெரிந்து ஒவ்வொரு ஆண்டும் திருமதி சுஜாதாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பேன். எல்லா வகையிலும் சாதித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆசிரியர்களுக்கு எனது பாராட்டுதல்கள். இங்கு வந்திருக்கும் முன்னாள் மாணவர்களே, இனி உங்களின் பங்களிப்பை இந்த பள்ளிக்கு வழங்க வேண்டிய நேரம் இது. இது வெறும் கொண்டாட்டமாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக மாற நீங்கள் எல்லோரும் அரவணைப்போடு வருகின்ற மாணவர்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்க நான் வேண்டுதலாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள்.